ஹலோ ஐஎஸ் எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி கவுன்சிபிள் ஜிடி 2024 இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது ரிகார்டிங் வந்து என்னோடய வியூ ஒன்று, அது எவ்வளோக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை போய் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் என்னுடைய கருத்து என்ன அதை தான் வந்து இந்த வீடியோவிலேயே நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து முடிவு செஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக, ஏன்னா நேற்றுக்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது. இன்றைக்கி நான் வீடியோ போடுறதுனாலும் என்ன நம்பி ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட மைய நோக்கம். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் மட்டும் இங்கே மட்டும் என்ன பண்ணுன்னா மகாநிரிக் சாலையை போட்டாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேந்திரிய அயோத்திஜிக் சுரக்ஷா பல். ஓகே, ஸோ இது என்னென்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஓகே, இது என்ன அப்படின்னா சிஎஸ்எஃப். இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஹிந்தியில் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா மெசேஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நான் என்னுடைய கண்ணில் பட்டது ஷேர் பண்ணணும்னு நினச்சது. பட் இது வந்து உடனே வந்து இது பொய் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட முடியாது. ஏன்னா இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் வந்து ஒரு 3 பேப்பர், 1 இது வந்து 2 இங்கே வந்து 3. ஓகே, ஸோ இந்த 3 வந்து பேப்பராக வந்து நான் வந்து பார்த்தேன், 3 பேஜாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஷார்ட்டாக வந்து நான் வந்து சொல்லிடுறேன். இது எது ரிகார்டிங் சொல்லியிருக்காங்கன்னா, சிஎஸ்எஃப் என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்க வந்து ஒரு ரெக்யூர்மெண்ட் ரிகார்டிங் எப்படி தயார்படுத்துதல் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ரெக்யூர்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் 2024 சிஏபி இந்த இது சொல்லியிருக்காங்க. போர்டு அப்ளேட் authority for conducting PET, PST, determinant of presiding officer of board for conducting DV. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா அப்ளியேட் அத்தாரிட்டி உங்களுக்கு வந்து இந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, உங்கள் ஃபார் கண்டக்டிங் பிஇடி பிஎஸ்டி. ஓகே, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், இதை கண்டக்ட் பண்ணுறது யாருன்னா அப்ளியேட் அத்தாரிட்டி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி இந்த அத்தாரிட்டி தான் உங்களுக்கு வந்து சைன் பண்ணி தருவாங்க. நீங்கள் போனீங்கன்னா தெரியும், இல்லை லாஸ்ட் இயர் பசங்கிட்ட பேசுனீங்கனாலும் இது வந்து தெரியும், அப்ளியேட் அத்தாரிட்டி. இதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஇ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்இ டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இது யார் கண்டக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர். ஓகே, இங்கே யார் இருப்பா அப்படின்னா பிஓ, இவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து சைன் பண்ணி தருவாங்க. ஓகே, ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க இது வந்து நான் இந்த 2 போர்டையும் வந்து ரெடி பண்ண சொல்லி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா வந்து சிஎஸ்எஃப் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கவங்களுக்குலே. ஓகே, ஸோ இதில் நோடல் ஆஃபீஸர் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் தான் வந்து இருக்குது. ரைட், ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் சிம்பிளாக நான் இந்த மேலோட்டமாக சொல்லிடுறேனே, இல்லைன்னா இந்த அப்ளியேட் அத்தாரிட்டி இதுக்கு உண்டான ஆஃபீஸர் இந்த போர்டில் இருக்க அந்த பர்சன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்பேர் வைக்கணும், லீவில் இருந்தாங்கன்னா திருப்பி கூப்பிடணும், வேறு யூனிட் எதுவும் எங்கேயா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த மாதிரி போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து தயாராக வைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் தான் இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இந்த போர்டையும் வந்து அவங்க வந்து தயார்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இவ்வளோ தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது என்ன ஃபர்தர் த நோடல் ஆஃபீஸர் நோடல் ஃபோர்ஸ் எது அப்படின்னா சிஆர்பிஎஃப். ஓகே, 28 இது வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும். ஸோ ஓகே, ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஆஃபீஸர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கூட வந்து இதில் வந்து கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் இந்த மாதிரி வந்து எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம டெப்த்தாக போய் ஒன்றும் தெரிஞ்சு பெருசாக சாதிக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ மேலோட்டமாக பார்க்கும்போது வந்து ஏஇ ஓகே ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இந்த அத்தாரிட்டியும் இன்னொன்று பிஓ ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டீமையும் வந்து ரெடி பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன்னா வந்து ரெண்டையுமே ஒன்றா நடத்துகிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது யார் அப்படின்னா ஃபிசிக்கல் நடத்துகிறவங்க, இது யார் அப்படின்னா டிவி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎம்இ டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஆர்எம்இ இவங்களையும் வந்து தயார் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டா, ஸோ இது வந்து நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது இன்னொரு ஸ்பைல் வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இல்லையா, அதுலேயே இருக்கக்கூடிய ஒன்று தான். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த கிரவுண்டை வந்து எப்படி ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லி, அது என்னென்னா ஆர்டிசி இந்த ரெக்யூர்மெண்ட் போர்டு இருக்காங்க அவங்கள்ட்ட அதை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, கொடுத்துருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் நான் என்ன ஃபீல் பண்ணேன், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 தான் பொதுவாக பார்த்திங்கன்னா இதுவரையிலும் நடந்தது எல்லாமே வந்து இந்த 2ல் தான் நடந்திருக்கு. ஓகே, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப் ஆவடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடிபிபி சிவகங்கை. இதுக்கு முன்னாடி பேட்ச்லேயும் அங்கே தான் நடந்தது, போன பேட்ச்லையும் அங்கே தான் நடந்தது. இப்போ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இன்கேஸ் ஃபேக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு தயார் பண்ணுறதுக்கான இதில் வந்து எங்கேயாவது கோட்டை விடுவாங்க இல்லையா. ஸோ அந்தளவுக்கு அந்த இதை பார்க்கும் பொழுது இது ஃபேக்காக இருக்கிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இல்லை, உண்மையாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ். இதில் வந்து
உண்மையாக அப்படியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சின்னூண்டு ஏதாவது கொஞ்சம் இப்போ சைன் ஆகிற வரலும் ஏதாவது சின்ன ஒரு பெரிய ஆஃபீஸர் சேஞ்சஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா அதை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இது அதிகபட்சம் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தகவலை நான் வந்து தெளிவாக தெரிவித்துட்டேன். ஒன்று வந்து சிஎஸ்எஃப் அந்த இது வந்து முழுக்க முழுக்க சிஎஸ்எஃப் படுவது. அவங்க வந்து போர்டை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி ஏஇஓ போர்டையும் பிஓ அவங்களுடைய போர்டையும் வந்து ரெடி பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டு வந்து எந்த இது பண்ண போகிறாங்க, இப்போ மெடிக்கல் நடக்கிறது, ஃபிசிக்கல் நடக்கிறது என்ன அப்படின்னு தமிழ்நாடை பொறுத்தளவு மற்றது எல்லா ஸ்டேட்டும் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. தமிழ்நாடை பொறுத்தளவு வந்து சிஆர்பிஎஃப் அவடியில் நடக்கும், இன்னொன்று ஐடிபிபி சிவகங்கை, இது ரெண்டில் தான் நடக்கும். ஓகே, ஸோ இது வந்தும் கிளியர் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த ஒரு சின்னதாக இருக்குது, இது வந்து கிளாரிட்டி இல்லை, இருந்தாலும் இது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு. ஒரு சீக்வன்ஸியாக இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசிஷன் டு கண்டக்ட் பிஎஸ்டி வித்தவுட் ஆல்ரெடி எப்போ இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 23/9/2024 அப்போ ஸ்டார்ட் ஆகி கண்டக்ட் ஆஃப் பிஎஸ்டி பிஇடி டிவி டிஎம்இ அண்ட் ஆர்எம்இ பை சிஏபிஎஃப் அசாம் ரைஃபிள். ஓகே, இங்கே வந்துட்டுனா டோட்டலாக வந்து 39 டேஸ் வந்து நடத்ததாக வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 39 டேஸாக வந்து நடத்துகிறாங்க. 23/9 ஸ்டார்ட் ஆகி 8/11 வரலும் நடக்குது. ஓகே, 39 டேஸ்லேயும் வந்து கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து போகிறீங்க அப்படி, இப்போ இதை நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அதாவது வந்து டிவியும் டிஎம்இயும் சேர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்லேயே ஒரு 1 or 2 வீடியோவில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இதில் வழக்கமாக யார் இருந்து நோடல் ஃபோர்ஸாக யார் இருக்காங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் தான் இருக்குது. ஓகே, சிஆர்பிஎஃப் என்ன பண்ணிச்சு, இப்போ வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கலு, மெடிக்கலு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பண்ணிச்சு. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி 5ஆம் தேதி இன்றைக்கி வந்து விடுறங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ ஒரு சைடு வந்து இதுவும் இருக்குது, இன்னொரு சைடு வந்து உங்களுக்கும் வந்து டைம் ஆகிட்டு இருக்குது. அப்போ எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது இது ஏன் வந்து எல்லாமே சேர்ந்து நடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கால்குலேஷன். ஏற்கனவே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ அந்த வகையில் வந்து இதுவும் வந்து சேர்ந்து தான் இருக்குது. அப்போ சிஆர்பிஎஃப் தான் கண்டக்ட் பண்ணுறதுனால ஏற்கனவே அதுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து இந்த எஸ்எஸ்சியில் வந்து நடந்த மாதிரி எனக்கு வந்து தெரியல. லாஸ்ட்டு 3 பேட்ச்க்கு வந்து இந்த மாதிரி எதுவும் நடக்கல. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அதை என்னென்னா இந்த நோடல் ஃபோர்ஸு இந்த சிஆர்பிஎஃப் வந்து ட்ரேட்ஸ்மேன் ஏற்கனவே கண்டக்ட் பண்ணி அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம முழுசாக நம்பலாம். ஓகே, ஸோ என்னை பொறுத்தளவு இது நடக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 3 to 5 டேஸ் வந்து அங்கே இருக்க மாதிரி. சில பசங்க அந்த ட்ரேட்ஸ்மேன் போன பசங்களாம் 10 நாள் அங்கேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு பேசின பசங்களாம் எனக்கு தெரியும். ஏன்னா அடுத்ததுக்கு வந்து எஸ்எஸ்ஜிடிக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ லேட்டாக முன்னாடி நம்ம எதிர்பார்த்தது வந்து முன்னாடியே வரும்னு எதிர்பார்த்தோம் இல்லையா. ஸோ இவ்வளோ நாளாச்சு இங்கேயே லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் வந்து ரெடி ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்லாம் நீங்கள் கால்குலேட் மினிமம் வந்து ஒரு 5 டேஸ் இப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் தொகையை வந்து நீங்கள் சேரிக்கணும். ஒரு 5,000 ஒரு 6,000 முடிஞ்சால் ஒரு 10,000 அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தங்குறதுக்கு சாப்பாடு இந்த இதுக்கெலாம் வந்து தொல்லை இல்லை. இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி தொல்லை இல்லாமல் இருந்தோம்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஏன்னா நம்ம உங்களுடைய ஸ்டேஜில் இருக்கும்போது போதுமான அளவு பணம் இல்லாத ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஓகே, ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து தயாராகணும். இன்னொன்று இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு ரெண்டு பற்றியும் எப்படி இருக்கும் என்ன இருக்கும். லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி முடித்த பசங்களெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டே 1 or 2 டேஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பசங்களாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வீடியோ கிரவுண்டு எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரல, அப்படியே இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு டைமும் சின்ன சின்ன மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதிகபட்சம் அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா கிரவுண்டு வந்து பெருசாக சேஞ்சஸ் ஆக போகிறது இல்லையா, அதே ஒரு ஓட்டில் தான் ஓட விடுவாங்க. ஸோ அப்படிங்கிற அதோட வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை இந்த சிஏபிஎஃப்னு சொல்லி ஒரு எஸ்எஸ்சி சிஏபிஎஃப்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் நீங்கள் போய்ட்டு நிறைய வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ரெடி பண்ணணும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதை வந்து நாளைக்கோ நாளானிக்கோ ஒரு வீடியோ போடுவேன் ஃபிசிக்கல் ஓரியன்டாக. அதையும் வந்து நீங்கள் ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி நம்ம வந்து டெவலப் பண்ணுறதோட மென்டல் ஃபிசிக்கல் ரெண்டையும் சமமாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு தெரிய பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய நிறைய பசங்களை வந்து ஃபிசிக்கல் ஈவெண்ட்டில் தோற்று போயிட்டுருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணாமல் போனது. ஸோ நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுக்கணும். என்னுடைய சைட்லேருந்து சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறது அதிகபட்சம் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையான காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம், நானும் சில காரணங்கள் சொல்லிட்டேன். ஸோ உங்களையும் நிறைய பேர் அதை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, எது எப்படி இருந்தாலும் சரி நாம் வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடியே வந்து எல்லா விதத்துலையும் தயாராகிறதுக்கு ஆயத்த பணி வந்து தொடங்கணும் அப்படிங்கிறதா. ஏற்கனவே நீங்கள் எல்லாம் தொடங்கியிருக்கீங்க, பட் அதையெல்லாம் ஃபினிஷ் பண்ணி ஆனால் நான் எல்லா விதத்துலையும் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களோட வந்து தெரியப்படுத்துகிற விஷயங்கள். அடுத்தடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் நிறையான வீடியோஸ் போடுறதுக்கு. ஆல் தி பெஸ்ட்.